Hi everyone, welcome to Vyuga. It's Niranjan. ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்டிடியூட். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வர செஷன்ஸில் அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே மிக்சடாக இதாக பார்க்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு தனித்தனி டாபிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க, டாம் க்ரூஸ் இஸ் 40 years old and டாம் ஹேங்க்ஸ் இஸ் 60 years old. How many years ago was the ratio of their ages 3:5 சொல்கிறாங்க இல்லையா? ஸோ டாம் க்ரூஸ் அண்ட் டாம் ஹேங்க்ஸ் இல்லையா, ரெண்டு பேருமே 40 years அண்டு 60 years ஓல்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ டாம் க்ரூஸ்னு ஒருத்தர் இருக்கார், டாம் ஹேங்க்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். இவர் 40 years old, இவர் 60 years old. ஸோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, விச் மீன்ஸ் எகோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? (40 minus x divided by 60 minus x is equal to 3/5. ஸோ இப்படி போட்டு தான் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது ஜென்ரலாக நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட். ஸோ இது ஆன்சர் என்ன வரப்போது, 5 into 40 minus x is equal to 3 into 60 minus x. ஸோ வேல்யூ என்ன வரும், 200 minus 5x is equal to 180 minus 3x. ஸோ 20 is equal to x. எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது, 10. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னவாக இருக்குது, அவங்களோட ஏஜ் அப்போ அவங்களுடைய ஏஜோட ரேஷியோ 3:5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இன்கேஸ் நம்ம இப்படி ஜென்ரல் மெத்தடை போகாமல் ஆப்ஷன் வந்து போனால் எப்படி போகலான்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் டாம் க்ரூஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 40 years. டாம் க்ரூஸ்னு ஒருத்தர் இருக்கார், டாம் ஹேங்க்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? ஸோ இவர் 40 years old, இவர் 60 years old. ஸோ ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 10 years, 20 years, 37 years, 5 years. டேரெக்டாக என்ன பண்ணலாம், 10 years எடுத்து டேரெக்டாக இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போது இவரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இல்லையா? ஸோ ரெண்டு பேரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு 30 வயசாக இருக்கும், இவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 வயசாக இருக்கும். ஸோ 10 yearsக்கு முன்னாடி இவருக்கு 30, இவருக்கு 50 இருந்திருக்கும். ஸோ ரேஷியோ என்ன வருது, 3:5. ஸோ நமக்கு கொஷனில் கொடுத்த அந்த 3:5க்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன் கரெக்ட் தான். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, 6 years ago the ratio of the ages of KL Rahul and Hardik Pandya was 6:5. 4 years hence the ratio of their ages will be 11:10. What is the Hardik's age at present அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாஸ்ட்னு ஒன்று இருக்குது, ப்ரெசண்ட்னு ஒன்று இருக்குது, அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இங்கே கேஎல் ராகுல், இங்கே ஹார்திக் பாண்டியா. ஸோ பாஸ்டில் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 6:5, விச் மீன்ஸ் ப்ரெசண்ட்லேருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி -6 இல்லையா? ஸோ இதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, 4 years ஹென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 4 years ஹென்ஸ்னால் ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போகுது. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ 4 years ஹென்ஸ் என்னவாக இருக்காங்க, 11:10 இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோன்னா, இப்போது 6x + 6 இப்படி 6x + 6 அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட் வந்துடும், +4 இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா ஃப்யூச்சருக்கு ஈக்குவேட் ஆகிடும், டிவைடட் பை 5x + 6 + 4 இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்க போது, ஃப்யூச்சரில் அவங்களோட ரேஷியோ 11/10 இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லலாம், 6x + 10 டிவைடட் பை 5x + 10 is equal to 11/10 இல்லையா? நம்ம நார்மலாக இப்படி தான் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி தான் சால்வ் பண்ணால், இப்படி சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா, நமக்கு பாஸ்ட்னு ஒன்று இருக்குது, ப்ரெசண்ட்னு ஒன்று இருக்குது, ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேண்ணா. ஸோ இங்கே கேஎல் ராகுல் இருக்கார், இங்கே ஹார்திக் பாண்டியா இருக்கார். ஸோ இவருக்கு 6:5 பாஸ்டில் 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இவருக்கு ஃப்யூச்சரில் இவங்க ரெண்டு பேருக்கு 11:10. ஸோ இவங்களுடைய டிஃப்ரென்ஸ் இருக்கா, இந்த பார்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் இது 6x, இது 5x, இது 11x, இது 10x. ஸோ இந்த பார்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் 5xஆக இருக்கா, இந்த பார்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் 5xஆக இருக்கா? ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் ஈக்குவலாக இல்லைனா என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கா, 6 and 5 இருக்கா, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 1. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 1. சப்போஸ் இது ரெண்டுத்துமே இந்த வேல்யூ ஈக்குவலாக வரலைன்னா இந்த டிஃப்ரென்ஸஸ் எடுத்து இங்கே கிடைக்கிற டிஃப்ரென்ஸால் இங்கே 6 and 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே கிடைக்கிற வேல்யூவாக இருக்குல்ல, அதால் இந்த 11 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த பார்ட்ஸோட வேல்யூ ஈக்குவல் ஆகிடும். ஸோ இந்த 5x இருக்கா, இந்த 5x தான் எதுக்கு ஈக்குவல்னால், மொத்தமாக பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சர் வரதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஏஜ் ஆகிருக்கு. ஸோ ப்ரெசென்ட்
ப்ரெசென்ட்டுக்கு முன்னாடி ஒரு 6, ப்ரெசென்ட்டுக்கு அப்புறம் ஃப்யூச்சருக்கு ஒரு 4. ஸோ மொத்தமாக 10 இருக்கா. ஸோ 5x = 10னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹார்திக்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஹார்திக் பாண்டியாவோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஹார்திக் பாண்டியாவோட பாஸ்ட் இல்லை ஃப்யூச்சர் 2 ஏஜ் வச்சுக்கணும் சொல்லலாம் சரியா. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5x வேல்யூவாக இருந்திருக்காரு, விச் மீன்ஸ் 5x தான். எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 தெரியும். ஸோ 5 × 2 = 10 இருக்குது. இது 6 வருஷத்துக்கு முன்னாடி, ப்ரெசென்ட்டில் 6 வருஷத்துக்கு அப்புறம் 16 இயர்ஸாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃப்யூச்சர் வச்சு சொல்லலாம். ஸோ ஃப்யூச்சரில் அவரோட ஏஜ் 10x ஈக்குவலாக இருக்கும், = 10 × 2 20. ஸோ ஃப்யூச்சருன்றது 4 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்க. ஸோ 20 - 4 என்னவாக இருக்கும் 16. எப்படி பார்த்தாலும் ஆன்சர் 16 தான் வந்தாகணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் of a class is 50 kg. If the weight of the class teacher is included, the average is increased by the 1 kg இல்லையா. ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆஃப் வெயிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 25 பேர் இருக்கான் சரியா. ஸோ அவனுடைய ஆவரேஜ் என்னவாக இருக்குது 50 இருக்குது. அவனோட ஆவரேஜ் 50 இருக்குது. இப்போ +1 அதான் அவங்க டீச்சர் 26 இப்போது ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா +1 இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் 51 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்க இந்த டீச்சரோட ஏஜ் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நார்மலாக என்ன பண்ணும் 25 × 50 இது என்னவாக இருக்கணும் ஆக்சுவல் 1250. இது ஸ்டூடெண்ட்ஸோடைய டோட்டல் ஏஜ், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய டோட்டல் ஏஜ். ஸோ அதே மாதிரி டீச்சர் ஆட் ஆனதுக்கப்புறமா 26 × 51. ஸோ இதோட வேல்யூ, ஸோ 26 × 51 இந்த நம்பர்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ண, ஸோ 26 எப்படி எழுதலாம் 25 + 1 × 51 எப்படி எழுதலாம் 50 + 1. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் கூட இந்த நம்பர் 25 × 50 1250 + 25 அண்ட் 1 × 50 + 50 + 1. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 1250 இருக்குது, இங்கே 50 இருக்குது. 1300 + 26 = 1326. ஸோ வேல்யூ என்ன வரும் 1326 இல்லையா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 25 மெம்பரோடைய ஆவரேஜ் என்னவாக இருந்திருக்கு 50 இருந்திருக்கு. 26 ஒரு மெம்பர் விச் மீன்ஸ் அவங்க டீச்சர் ஆட் ஆனதுக்கப்புறமா அவங்களோட ஆவரேஜ் 51 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டீச்சரோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, சாரி வெயிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குன்னா 76 kg. அதுதான் அந்த டீச்சரோட ஏஜ். இது நார்மலாக சால்வ் பண்ணுறது. ஸோ ஷார்ட்கட்டில் என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த ஈக்குவாலிட்டி பேசிஸில் நான் கிளாஸஸில் சொல்லியிருக்கேன், கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்குன்னா 25 பேரோட ஆவரேஜ் 50 இருக்குன்னா அந்த 25 பேருக்குமே வேல்யூ என்னவாக இருக்கும் 50 + 50 + 50. ஸோ அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போது இங்கே ஒருத்தவங்க உள்ளே வராங்க, இப்படி ஒருத்தவங்க உள்ளே வர்றதால எல்லாருக்கும் +1 +1 +1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளே வரவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இவங்களோட கண்டிப்பாக அதிக வெயிட் தான் இருக்க போகிறாங்க சரியா. அவங்க எவ்வளோ இருக்க போகிறாங்கன்னா இந்த 25 மெம்பர்ஸுக்கும் ஒரு கேஸ் தந்தாகணும்ல, அந்த 25 எடுத்து வந்தாகணும். அது போக இவங்க ஆவரேஜாக சேஞ்ச் ஆகும், 50லேருந்து 51 சேஞ்ச் ஆக அந்த 51 இருந்திருக்கணும். ஸோ வேல்யூ என்ன வரும் 76. இப்படியும் சால்வ் பண்ணலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வாட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் 27 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 27 ஃபஸ்ட்டு 27 அப்படி சொன்னால் 1லேருந்து என்னவாக இருக்கும் 27 வரைக்கும் சொல்கிறேன் சரியா. இது எல்லாமே என்னவாக இருக்கும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 இதான் ஆன்சராக இருக்க போகுது. ஸோ 28 / 2 = என்னவாக இருக்கும் 14. ஸோ இந்த நம்பர் 1லேருந்து 27 வரைக்கும் எல்லா நம்பருமே என்னவாக இருக்குது 5ஆல் மல்டிப்ளை இருக்குது. டேரெக்டாக என்ன சொல்லலாம் 14 × 5 = வேல்யூ என்னன்னு சொல்லலாம். ஸோ 50 + 20 = 70. ஸோ ஆன்சர் என்ன 70. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the average of 5 consecutive numbers is n. If the next 4 numbers also included, the average of 9 numbers will be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ average of 5 consecutive numbers ரொம்ப முக்கியமான விஷயமே consecutive numbers இல்லையா. ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன சொல்கிறாங்க consecutive numbers. ஸோ consecutive நம்பர்ஸ்னால என்னன்னு தெரியும்னா ஆவரேஜ் இஸ் மிடில் நம்பர். எந்த ஒரு consecutive நம்பரோடைய சீரியஸ் கொடுத்தாலும் அதோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும்னா மிடில் நம்பராக இருக்கும். ஆர் அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் மிடில் நம்பராக தான் இருக்க போகுது. ஸோ consecutive நம்பர், ஸோ 5 நம்பர் சொல்லியிருக்கான். அப்போ மிடில் நம்பர் ஆவரேஜ் தான், ஆவரேஜாக 5 consecutive நம்பர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கான். அப்போ மிடில் நம்பர்
எண்ணாக இருந்திருக்கணும். ஸோ இங்கே 2 நம்பர், இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடியும் 2 நம்பர் இருந்திருக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் n+1, இட்ஸ் மீன்ஸ் இப்போ இது 5ன்னு வச்சுக்கோங்களேன், இது 5+1 இருந்தால் தான் 6 கன்சிக்யூட்டிவாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி இது n+2 இருந்திருக்கணும், இங்கே n-1 n-2 இருந்திருக்கணும் இல்லையா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, the next 4 numbers also included சொல்கிறான் இல்லையா. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர்ஸ் என்னவாக இருக்கணும், n+3 and n+4 and n+5 and n+6. இதுவும் என்னென்னா கன்சிக்யூட்டிவ், இது ஃபுல்லாகவே என்னென்னா கன்சிக்யூட்டிவ் சீரீஸ் தான். ஸோ இந்த ஃபுல் கன்சிக்யூட்டிவ் சீரீஸில் அகைன் என்ன ஆவரேஜாக இருக்குன்னா இதோட இந்த சீரீஸோட மிடில் நம்பர் தான் ஆவரேஜாக இருக்கும். விச் மீன்ஸ் இது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ மிடில் நம்பர் என்னவாக இருக்கும், 5th நம்பராக இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த பக்கம் ஒரு 4 நம்பர் போயிடுச்சு, இந்த பக்கம் ஒரு 4 நம்பர் போயிடுச்சு, மிடில் நம்பர் n+2. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும், இன்க்ரீஸ்ட் பை 2. ஸோ முன்னாடி இருந்தது ஆவரேஜாக 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னென்னு இருந்தது, இப்போ என்ன ஆயிருக்கு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வேல்யூ ஆன்சர் என்ன, பி தான். ஸோ 6th one, 2 numbers are respectively 20% and 50% of the third number. What percent is the first number on the second சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 நம்பர் இருக்குது இல்லையா, அது எது 2 நம்பர் இருக்குது இல்லையா, 20% and 50% of the third number சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே எதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா தேர்ட் நம்பர். இப்போது ஏ பி அண்ட் சின்னு 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சி நான் 100 எடுக்கிறேன்னா இதோடைய 20% தான் ஃபஸ்ட் நம்பர்ன்றா, அப்போ 20 தான் இருந்திருக்கணும் இல்லையா. ஸோ இதோடைய 50%னா 15 சொல்லலாம் இல்லையா. ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் த செகண்ட் சொல்லி கேட்குறான். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் எத்தனை பர்சன்ட் சொல்லி கேட்குறான். ஸோ டேரெக்டாக என்ன சொல்லலாம், 20/50 × 100 இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்க போகுது 40. ஏன் இங்கே 100 தான் வைக்கணும், வேறு நம்பர்ஸ் வைக்கக்கூடாதுன்னா எதை வேணால் வைக்கலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு 10 வச்சு சால்வ் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. இப்போது ஏ பி சி 10ன்னு வச்சிங்கன்னா இதோட 10% 20% என்னவாக இருக்கும் 2 இருக்கும், இதோடைய 50% 5 இருக்கும். ஸோ 2/5 × 100 இதோட வேல்யூ என்ன தான் வரும், 40 தான் வரப்போகுது. அதர்வைஸ் 200 வச்சு பண்ணிக்கலாம், அது தான் வரப்போகுது. ஸோ எனி நம்பர் தேர்ட் நம்பரை கம்பேர் பண்ணி தான் 2 நம்பரே சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நம்பருமே என்ன டேரெக்டாகவே சொல்லலாம், 20% ஆஃப் த இப்போது ஏ பி சின்னு வச்சுக்கோங்க, சி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 20% ஆஃப் த எக்ஸ், செகண்ட் நம்பர் 50% ஆஃப் த எக்ஸ் இல்லையா. ஸோ டேரெக்டாக எக்ஸ் கேன்சல் ஆகுதா போகுது. ஸோ கொடுத்த வேல்யூ டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த நம்பர்ஸ் என்னென்னு தனியாக கண்டுபிடிச்சி தான் சால்வ் பண்ணணும் இல்லை, கொடுத்த பர்சன்டேஜ் டேரெக்டாக பார்த்தே ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரில் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி டேரெக்டாகவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஆன்சர் என்ன வரும் போகுது 40. ஸோ செவன்த் ஒன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, a number when reduced by 10% gives 10 இல்லையா. அதாவது 100% ஆஃப் எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது சரியா. ஸோ 100% ஆஃப் த நம்பர் அதில் 10% ஆஃப் த எக்ஸ் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆனது 13 எனக்கு கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் 90% ஆஃப் த நம்பர் தான் 30 இருக்குது. அப்போது எனக்கு எக்ஸோட வேல்யூ விச் மீன்ஸ் 100% என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 30 × 100 divided by 90 இருக்க போகுது இஸ் ஈக்குவல் டு 100/3 இஸ் ஈக்குவல் டு வேல்யூ 33.33% இல்லையா. ஸோ 33.33% என்னன்னு சொல்லலாம், 33 1/3ன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், if the cost price of an article is 80% of the selling price, the profit percentage is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 80% ஆஃப் த செல்லிங் ப்ரைஸாக இருக்குது இல்லையா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 80/100 இருக்குமா. ஸோ இதோட ரேஷியோ என்னவாக இருக்கும், 4/5 இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இதை விட காஸ்ட் ப்ரைஸ் விட கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். எவ்வளோ ப்ராஃபிட்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் என்னவாக இருக்கும் 1. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தேவை. ஸோ 1 தான் எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன 1 divided by காஸ்ட் ப்ரைஸ் 4 × 100 இஸ் ஈக்குவல் டு 25% இல்லையா. ஸோ வேல்யூ என்ன 4th one. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ 9th one. ஸோ இதில் டிஸ்கவுண்ட் கனெக்ட் ஆன ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் டிஸ்கவுண்ட் கனெக்ட் ஆன ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் டிஸ்கவுண்ட் கனெக்ட் ஆன ப்ராப்ளம் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, அமேசான் இல்லையா. ஸோ அமேசான் ஒன்று இருக்குது. அமேசான் பர்ச்சேசஸ் ஏ ரிஸ்ட் வாட்ச் ஃபார் 450 rupees. 450 ரூபாய்க்கு ஒரு வாட்சை விற்கிறான். அண்ட் ஃபிக்ஸஸ் இட் லிஸ்ட் ப்ரைஸ். லிஸ்ட் ப்ரைஸ்னாலும் சரி
மார்க் ப்ரைஸ்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் சரியா, ஆர் லிஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க் ப்ரைஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஃபிக்ஸஸ் இஸ் லிஸ்ட் ப்ரைஸ் இன் சச் எ வே ஆஃப்டர் அலோவிங் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%, ஆஃப்டர் அலோவிங் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%, it earns a profit of 20%. ஸோ நமக்கு என்ன தெரியும், காஸ்ட் ப்ரைஸ், எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டான். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லியிருக்கான், 450 ருப்பீஸ்னு சொல்லியிருக்கான். காஸ்ட் ப்ரைஸ் ஆல்வேஸ் 100%. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்ல, பட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான், 20% சொல்லியிருக்கான். அண்ட் ஆல்சோ மார்க் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி தான் கேட்குறான். டிஸ்கவுண்ட் எவ்வளோ ஆகியிருக்கு, 20% டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு, சாரி 10% டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு இல்லையா, 10% டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு இந்த பார்ட் கேஸ் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸ் ஒன்றுன்னு வச்சுப்போம் சரியா. ஸோ இந்த பார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் 100%, எனக்கு ப்ராஃபிட் 20% கிடைக்குதுன்னா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100%, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 20%. என்னவா இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் 120%. ஸோ 450ல் 120%. ஸோ இதில் 20% எக்ஸ்ட்ரா இப்போ ஆட் பண்ணும். இதில் 10% 45, 20% 90. ஸோ 450 + 90, 450 + 90, 450 + 90 என்னவாக இருக்கும், 540 இருக்க போகுது இல்லையா. ஸோ 540. ஸோ இது எனக்கு செல்லிங் ப்ரைஸ்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு 450 ரூபா இருந்த பொருளை 540 ரூபாய்க்கு விற்றா தான் எனக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஸோ இது எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிட்டு போகுது. ஸோ இந்த கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போது செகண்ட் கண்டிஷன் ஒன்று வச்சுருக்குமா, ஸோ அங்கே வரும். ஸோ மார்க் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், ஆல்வேஸ் 100% இருக்கும். அதில் டிஸ்கவுண்ட் 20% போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், சாரி டிஸ்கவுண்ட் 10% போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 90%. மார்க் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் போக மீதி என்ன இருக்கோ அதுதான் எனக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்க போகுது. அப்போது 90% ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போது இந்த 90% ஆஃப் த மார்க் ப்ரைஸ் இருக்கா, அது எதுக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் 540க்கு ஈக்குவல்னா, அப்போது 100% ஆஃப் த மார்க் ப்ரைஸ் தான் எனக்கு என்னன்னு சொல்லி கேட்குறான். 100% ஆஃப் த மார்க் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 600 இருக்குமா இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் என்ன, 4th one. So next one, 10th. By selling an article. So by selling an article for rupees 480, Haribabu lost 20%. For what should he sell it to make a profit of 20% சொல்லி கேட்குறாங்க இல்லையா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்டிக்கல் விற்கிறார், ஹரிபாபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, செல்லிங் ப்ரைஸ் 480 ருபீஸுக்கு ஒரு ஆர்டிக்கல் விற்கிறதால அவருக்கு என்ன ஆகுது, லாஸ் ஆகுது 20% இல்லையா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரோட காஸ்ட் ப்ரைஸ் ஆல்வேஸ் 100% இருக்க போகுது, அது சேஞ்ச் இல்லை. அந்த 100% 20% கம்மி பண்ணி விற்றதால தான் அவருக்கு என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. அப்போ அந்த 80% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்குது, 480 இருக்குது கரெக்டாக. ஸோ நமக்கு 100% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, அண்ட் ஆல்சோ 120 விச் மீன்ஸ் 20% எனக்கு தேவைன்னா 120% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிச்சலாம் வேல்யூ தான் இல்லையா. டேரெக்டாகவே என்ன சொல்லலாம், 80% தான் 480க்கு ஈக்குவல்னால், அப்போ 120% எவ்வளோக்கு ஈக்குவல்னு சொல்லி பார்க்கலாம் இல்லையா. ஸோ சால்வ் பண்ண என்ன வரப்போகுது, 6. ஸோ 6 × 12 720. ஸோ வேல்யூ என்ன வரப்போகுது, 720 தான் உங்களுடைய ஆன்சராக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். The market price of an article is ₹500. It is sold at a successive discount of 20% and 10%. The selling price of the article is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு பொருளோட விலை மார்க் ப்ரைஸ் என்னவாக இருக்குது, 500 ருபீஸாக இருக்குது. ஸோ மார்க் ப்ரைஸ் ஆல்வேஸ் 100% இருக்கும். ஸோ இந்த மார்க் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட், ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்ன ஆகுது, 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் 20% 100 இருக்கும் இல்லையா. ஸோ அது போக மீதி 400 இருக்கும். ஸோ இந்த 400ல் தான் 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 400, ஸோ இப்போ இது 100% இருக்கும். ஸோ இதில் 10% போயிடுச்சுன்னா இந்த 10% என்னவாக இருக்கும், 40 இருக்கும். ஸோ இது வேல்யூ என்ன, 360 ருபீஸாக இருக்கும். நார்மலாக சால்வ் பண்ணலாம். எஃபெக்டிவ் மெத்தடில் நம்ம பார்த்தோம்னா, எஃபெக்டிவ் மெத்தடில் x minus y minus of x into minus of y divided by 100. இது effective discount ஓட formula. ஸோ வேல்யூ என்ன, -x minus y plus xy by 100 இல்லையா. which means -20 minus 10 plus 20 into 10 divided by 100. ஸோ வேல்யூ என்ன வரப்போகுது, -30 plus 2 is equal to -28. ஸோ 100லேருந்து 28% டிஸ்கவுண்ட் பண்ணது போக மீதி என்ன இருக்கோ அதுதான் எனக்கு செல்லிங் ப்ரைஸாக இருந்தாகணும் இல்லையா. ஸோ 100% ஆஃப் த மார்க் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 500 இருக்குது.
28% ஆஃப் த மார்க் வைஸ் என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 28% என்னவாக இருக்க போகுது, இதில் 500ல் 10% என்ன வரும், 50 வரும், 20% 100 வரும். ஸோ 1% 500ல் 10% என்னவாக இருக்கும், 50 வரும், 20% என்னவாக இருக்கும், 100 இருக்கும் இல்லையா. அண்ட் ஆல்சோ 1% என்னவாக இருக்கும், 5 இருக்கும். அண்ட் ஆல்சோ 8% என்னவாக இருக்கும், 40 இருக்கும். ஸோ இதில் நான் டேரெக்டாக என்ன சொல்லலாம், 140 ருபீஸை நான் ரெடியூஸ் பண்ணிட்டா மீதி 360 இருக்கும்ல. ஸோ என்னோட டிஸ்கவுண்ட் 28% போக மீதி என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய செல்லிங் ப்ரைஸாக இருக்க போகுது. ஸோ இதில் ஆப்ஷன் 3 தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், if an electricity bill is paid before due date, Avinash gets a reduction of 4% on the amount of the bill. By passing the bill before due date, he got reduction of ₹13. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது சரியா, அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை டியூ டேட்டுக்கு முன்னாடியே கட்டுறதால 4% என்ன பண்ணுறாங்க, ரெடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா. ரெடக்ஷன் 4% பண்ணுறாங்க. ஸோ அதே தான் திரும்ப சொல்கிறோம், பில்லை முன்னாடி டியூ டேட்டுக்கு முன்னாடியே கட்டுறதால அவங்களுக்கு எவ்வளோ ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 13 ருபீஸ். அப்போ அந்த 13 ருபீஸ் எதுக்கு ஈக்குவல்னால் அந்த 4% தான் ஈக்குவல். எனக்கு என்ன கேட்குறாங்க, அந்த அமௌண்ட் ஆஃப் இஸ் எலக்ட்ரிசிட்டி பில் சரியா, அந்த பில்லோட விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 100% தான் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ 425. ஸோ வேல்யூ என்ன, 13 × 25. ஸோ 13 × 25 எப்படி எழுதலாம், 25 × 13 தானே. ஸோ இது என்னன்னு சொல்லலாம், 25 × 10 + 3ன்னு சொல்லலாமா. ஸோ 250 + 75 is equal to 325 rupees. ஸோ 325 rupees, 325 rupees தான் என்ன பண்ணியிருக்காங்க, டியூ டேட்டுக்கு முன்னாடி கட்டுறதால 13 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் 4% இருந்திருக்கு. ஸோ இதோட ஆப்ஷன் என்ன இருக்கும், ஆன்சர் 3. ஸோ நெக்ஸ்ட் ஒன், Ninja sold his goods after announcing 2 successive discounts of 30% each. The effective discount altogether. ஸோ effective discount தான் கேட்குறாங்க, which means டேரெக்டாக ஃபார்முலாலே போடலாம், x + y - xy/100. இது எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்டோட ஃபார்முலா தான். ஸோ ரெண்டுமே 30%, 30 + 30 - 30 × 30 / 100 is equal to, அப்போ 60 - 9 is equal to 51%. இது எங்களோட ஆன்சராக இருக்க போகுது. ஸோ டேரெக்டாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், A and B together can do a piece of work in 10 days. So A alone can do it in 30 days. The time in which B alone can do it in அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏன்னு ஒரு பர்சன் இருக்கார் அண்ட் ஆல்சோ பின்னு ஒரு பர்சன் இருக்கார். A and B இல்லையா. A and B ஒரு ஒர்க்கை 10 டேஸில் பண்ணுறாங்க. ஸோ அதை ஏ மட்டும் தனியாக என்ன பண்ணுவார், 30 டேஸில் முடிப்பார் இல்லையா. ஸோ இவங்களுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரப்போகுது, ஸோ இதான் இவங்களோட டேஸ் கணக்கு. இதோட எல்சிஎம் எடுத்தால் என்ன வரப்போகுது, 30. இது என்னவாக இருக்கும், டோட்டல் ஒர்க்கோட வேல்யூவாக இருக்க போகுது. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்குன்னா, இவங்களுக்கு 3, இவங்களுக்கு 1 இல்லையா. ஸோ A + B 1 டேயில் என்ன பண்ணுவாங்க, 3 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை முடிப்பாங்க. அதுவே ஏ மட்டும் தனியாக இருந்தாருன்னா 1 டேயில் 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை தான் முடிப்பார். அப்போது ரெடியூஸ் பண்ணால் அப்போது பி 1 டேக்கு எவ்வளோ யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிப்பார்னா 2 யூனிட்ஸை முடிப்பார் இல்லையா. ஸோ எனக்கு டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்குது, 30 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ பியோட டேஸை கவுண்ட் பண்ணலாம், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 15 days. ஸோ வேல்யூ என்ன, 15 days. ஸோ நெக்ஸ்ட் ஒன், A can do a piece of work in 12 days and B in 15 days. They work together for 5 days and then B left the days taken by A to finish the remaining work அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, A can do a piece of work in 12 days இல்லையா. ஸோ ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 12 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிச்சிருவார். ஸோ பின்னு ஒருத்தர் இருக்கார், ஸோ பின்னு ஒருத்தர் இருக்கார், ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 12 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிச்சிருவார். பின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 15 டேஸில் அதே ஒர்க்கை முடிச்சிருவார் இல்லையா. ஸோ இவங்களோட டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்குன்னா 60 இருக்க போகுது. 2 பேருக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 இருக்கும். ஸோ இது டேஸு, இது டோட்டல் ஒர்க்கு. ஸோ இவங்களுடைய எஃபிஷியன்சி என்னவாக இருக்குன்னா, இவருக்கு 5, இவருக்கு 4 இல்லையா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ 1 டேயில் 5 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு முடிப்பார். பி 1 டேயில் 4 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை முடிக்க போகிறார் இல்லையா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தே ஒர்க் டுகெதர் ஃபார் 5 days
5 நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பி லெஃப்ட் ஆகிருக்காரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் பி லெஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி 1 டே ஒர்க் என்னவா இருக்குன்னா, ஏ ப்ளஸ் பி 1 டே ஒர்க் என்னவா இருக்குன்னா 5 + 4 9 யூனிட்ஸ் ஆஃப் இருக்கும். ஸோ 2 பேரும் 5 டேஸ்க்கு எவ்வளோ முடிச்சிருப்பாங்கன்னா 9 × 5 45 இருக்கும் இல்லையா. ஸோ டோட்டல் ஒர்க் என்னென்னு தெரியும், 16 இது டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்கில் 45 ஒர்க்ஸு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 5 டேஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ மீதி என்ன இருக்குது, 15 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 15 யூனிட்ஸை ஏ மட்டும் பண்ண போகிறாரு. ஸோ எத்தனை நாளில் இந்த ரிமைனிங் ஒர்க்கு முடிக்க போகிறாரு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி எனக்கு என்னன்னு தெரியும், ஏயோட 1 டே ஒர்க் 5ன்னு தெரியும். ஸோ ஏவோட ரிமைனிங் ஒர்க்ஸ், ஸோ 15 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை டிவைட் பை 5 = 3 டேஸில் என்ன பண்ணிடுவார், ஏ இந்த ஒர்க்ஸை முடிச்சிடுவார் இல்லையா. ஸோ ஆன்சர் 2. ஸோ நெக்ஸ்ட் ஒன் A and B undertook to do a piece of work for rupees 4,500. A alone can do it in 8 days and B alone, A 8 days ஒர்க் முடிப்பார், B alone 12 days. With the assistance of C they finish the work in 4 days. என்ன அர்த்தம்னா A + B + C. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சின்னு ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்றதால என்ன ஆகுது, அதே ஒர்க்கு 4 டேஸில் முடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. தென் சியோட ஷேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. ஸோ இவங்க எல்லாருக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8, 12, 4 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரப்போகுது, 48 வரப்போகுது. ஸோ எஃபிஷியன்சி இங்கே டேஸ் இருக்குது, இங்கே எஃபிஷியன்சி இருக்கா. ஸோ எஃபிஷியன்சி ஏவோட 1 டே ஒர்க் என்னவாக இருக்கும், 6 யூனிட்ஸாக இருக்கும். பியோட 1 டே ஒர்க் இருந்தால் 4 யூனிட்ஸாக இருக்கும். A + B + சியோட 1 டே யூனிட் ஆஃப் ஒர்க் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 12 இருக்கும். ஸோ ஏ 1 டேக்கு 6 யூனிட்ஸ் முடிக்கிறாரு, பி 1 டேக்கு 4 யூனிட்ஸ் முடிக்கிறாரு. A + B + C 1 டேக்கு 12 யூனிட்ஸ் முடிக்கிறாங்கன்னா அப்போ மீதி சி மட்டும், இவங்க 2 பேரும் 10 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா சி மட்டும் எவ்வளோ ஒர்க்கு தான் முடிக்க போகிறாரு, 2 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு தான் முடிக்க போகிறாரு. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சியை பொறுத்த இவங்களுக்கு இந்த வேஜஸை பிரித்து கொடுக்க முடியும். ஸோ ஏ பி சின்னு 3 பேர் இருக்காங்க. ஸோ 6:4:2 இதான் இவங்களோட எஃபிஷியன்சி. ஸோ என்ன கேட்குறாங்க, சியோடைய வேஜஸ் மணி எவ்வளோ வாங்கியிருக்காரு சொல்லி கேட்குறாங்க. 2 / 6 + 4 + 2 × 4,500 is equal to, ஸோ இங்கே சால்வ் பண்ணுறேன், 2 / 12 × 4,500 இல்லையா. சால்வ் பண்ண ஒரு 6 அடிச்சா 7 × 750 இல்லையா. ஸோ 750 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 5 persons can prepare an admission list in 8 days working 7 hours a day. If 2 persons join them so as to complete the work in 4 days, they need to work per day for அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 5 பர்சன் இருக்காங்க. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், பேசிக்காக ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் சரியா. என்னென்னா M1 × H1 × D1 divided by work 1 is equal to M2 × H2 × D2 divided by work 2. ஸோ இதை எப்படி கண்டினியூஸ் ஆகிட்டே போயிடும் இல்லையா. Mn × Hn × Dn divided by work n. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 5 பர்சன்ஸ். ஸோ 5 பர்சன்ஸ் 8 டேஸில் 7 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. ஸோ இஃப் 2 persons ஜாயின் சொன்னாங்க. அப்போ 5 பேராக இருந்தவங்க இப்போ என்னவாக மாறிட்டான், 5 + 2 7 பர்சனாக மாறிட்டான். ஸோ இவன் எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணுறான், 4 days தான் ஒர்க் பண்ணுறான். ஆனால் எவ்வளோ ஹவர்ஸ், அந்த ஹவர்ஸ் எவ்வளோ நேரம்னு நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே ஒர்க் தான் செய்ய போகிறான். ஸோ ஒர்க் அண்ட் ஒர்க் கேன்சல், 7 and 7 கேன்சல், 4 கேன்சல் பண்ணால் 2, எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது 10 hours இல்லையா. ஸோ வேல்யூ எங்கே இருக்குது, ஆப்ஷன் 1 இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், by walking at 3/4 of his usual speed, a man reaches his office 20 minutes late than his usual time இல்லையா. the usual time taken by him to reach his office சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக அவருக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது, விச் மீன்ஸ் 4/4 அவரோட 100% இருந்திருக்கணும், அதுதான் ஆக்சுவல் ஸ்பீடாக இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் அவர் 3/4 போகிறார். 3/4 ஸ்பீடில் போகிறதால அவருக்கு 20 minutes லேட்னா ஆக்சுவல் டைமோட 20 minutes எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு அர்த்தம், ஏன்னா ஸ்பீடை கம்மி பண்ணதால். ஸோ நமக்கு ஸ்பீடுக்கும்
டைமுக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் தெரியும். ஸோ ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ ஸ்பீடு கம்மியான டைம் இன்க்ரீஸ் ஆகும், டைம் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பீட் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன சொல்கிறாங்க, 3/4 ஆஃப் இஸ் யூஷுவல் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீடு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக இந்த டைம் கூட 20 மினிட்ஸ் லேட்டு சொல்கிறாங்களோ அது கூட டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்பீடை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைம்னு மாற்றிங்கன்னா 4/3 சேஞ்ச் ஆயிடும். ஆக்சுவலாக அவரோட டைம் என்னவாக இருக்குன்னா 3/3 இருந்திருக்கணும், அவருக்கு 1/3 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ இந்த 1/3 தான் என்னவாக இருக்கும், இந்த 20 மினிட்ஸுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு 1/1 விச் மீன்ஸ் 3/3 தான் 100%. அப்போ 1/1 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 20 × 3 இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸாக இருக்க போகுது. இதான் இவரோட ஆக்சுவல் டைமாக இருந்திருக்கும். ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்கும், தேர்ட் தான் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். A man covers half of his journey at 6 km/h and the remaining half at 3 km/h. His average speed is. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. டோட்டல் distance divided by total time taken. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடோட ஆக்சுவல் ஃபார்முலா இல்லையா? ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இது ஃபுல்லாக டின்னு வச்சுப்போம். இங்கே d/2 இருக்குது, இங்கே d/2 ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஒருத்தர் 6 கிலோமீட்டர்னு ஃபஸ்ட்டு பர் ஹவரில் ட்ராவல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஆஃப் 3 km/h ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ நார்மலாக போட்டால் டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே d+d டிவைடட் பை d/2 டிவைடட் பை 6 ப்ளஸ் d/2 டிவைடட் பை 3 இப்படி சால்வ் பண்ணலாம் இல்லையா? அப்படி இல்லையா, ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்குது, அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்கன்னா டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, 2 × xy டிவைடட் பை x + y. ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்க போகுது, இந்த x அண்ட் ஒய்ன்றது ஸ்பீட் ஆஃப் த அவருடைய ஸ்பீட்ஸ் இருக்கா, ஜேர்னியோட ஸ்பீட்ஸ் இருக்கா, ஸோ அதுதான் வேல்யூவாக இருக்க போகுது. ஸோ 2 × 6 × 3 டிவைடட் பை 6 + 3 இஸ் ஈக்குவல் டு 2 × 6 × 3 டிவைடட் பை 9. ஸோ 3 கேன்சல் பண்ணால் இங்கே அகைன் 2 இஸ் ஈக்குவல் டு 4 km/h. இதுதான் வேல்யூ வரும். இப்படி சால்வ் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் என்ன இருக்கும், 3. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தோர் லெஃப்ட் ஃபார் த ஆஸ்கார்ட். தோர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரியா? ஸோ மார்வல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். தோர் லெஃப்ட் ஃபார் த ஆஸ்கார்ட் சிட்டி ஃப்ரம் மிட்கார்ட் at 5:20 AM. He travelled at a speed of 80 km/h for 4 hours 15 minutes. After that, the speed was reduced to 60 km/h if the distance between the two cities is 350 km. At what time did Thor reach the Asgard? ஸோ தோர் என்ன பண்ணுறாரு, மிட்கார்ட்லேருந்து ஆஸ்கார்டுக்கு ட்ராவல் ஆக போகிறார். ஸோ இந்த மிட்கார்ட்லேருந்து ஆஸ்கார்டு இருக்குல்ல, ஸோ இதோட மொத்த டிஸ்டன்ஸ் 350 கிலோமீட்டராக இருக்குது. ஸோ தோர் என்ன பண்ணுறாரு, காலையில் மிட்கார்ட்லேருந்து 5:20 AM கிளம்பிடுறாரு. என்ன ஸ்பீடில் கிளம்புறாருன்னா 80 km/h கிளம்புறாரு இல்லையா? ஸோ எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டாருன்னா என்ன சொல்லிட்டாங்க, 4 hours 15 minutes ட்ராவல் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா 80 km/h. இதுக்கு என்ன மீனிங்னா 1 ஹவரில் அவரால் 80 km ட்ராவல் பண்ண முடியும்னா 4 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு எவ்வளோ பண்ண முடியும், 320 km பண்ண முடியுமா? ஸோ 15 மினிட்ஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 1 ஹவருக்கு அவரால் 80 km ½ an hour விச் மீன்ஸ் 30 minutes. 30 மினிட்ஸுக்கு என்ன பண்ண முடியும், 40 km ட்ராவல் பண்ண போகிறார். அதே மாதிரி 15 மினிட்ஸுக்கு என்ன பண்ண போகிறார், 15 மினிட்ஸ் தான் 1/4 இல்லையா? ஸோ 15 மினிட்ஸ்க்கு அதில் பாதி 20 km ட்ராவல் பண்ண முடியும். ஸோ 4 ஹவருக்கு 320 கிலோமீட்டரும் 15 மினிட்ஸுக்கு 20 km ஆக மொத்தம் 340 km என்ன பண்ணிட்டாரு, ட்ராவல் பண்ணிட்டார். ஸோ 340 km ட்ராவல் பண்ணிட்டா 340 km அவர் 4 hours 15 minutes ரீச் ஆகிட்டார். இப்போது மீதி 10 km தான் ரிமைனிங் இருக்குது. இப்போ என்ன ஆகுது, ஸ்பீட் ரெடியூஸ்டு டுன்னு சொல்கிறாங்க. என்னவா ரெடியூஸ்டு ஆகுதுன்னா 60 km/h ரெடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே ரெடியூஸ்டு பை ரெடியூஸ்டு டு இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா? ரெடியூஸ்டு டு அப்படின்னு சொன்னாங்கன்னா 80 இருந்து 60 சேஞ்ச் ஆகிடுச்சு. ரெடியூஸ்டு பை அப்படின்னு சொன்னாங்கன்னா 80 - 60 ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க சரியா? விச் மீன்ஸ் 20 வந்திருக்கும். ஸோ ரெடியூஸ் டூனா 80லேருந்து 60 மாறிடுச்சு. இப்போது இந்த ஸ்பீடில் 340 km ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்பீடில் 60 km/h ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ 10 km எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ண போகிறாரு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 60 km/h. ஸோ 1 ஹவருக்கு அவர் 60 km. இதுக்கு என்ன அர்த்தம், 1 ஹவருக்கு அவர் 60 km 60 மினிட்ஸுக்கு 60 km ட்ராவல் பண்ணுறாரு. அப்போது 10 மினிட்ஸுக்கு என்ன பண்ணியிருப்பார், 10 km கவர் பண்ணியிருப்பார் கரெக்டாக? அப்போ இந்த 10 km இருக்குல்ல, ஸோ இந்த 10 km 10 மினிட்ஸில் கவர் பண்ணிட்டார். ஆல்ரெடி அவர் 4 hours 15 minutes ட்ராவல் பண்ணிட்டார். இது 320 km, 340 km. இது போக 10 minutes என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ
4:25 தான் அவர் ஆக்சுவல் டைம் எடுத்திருக்கார். ஸோ அவர் எத்தனை மணிக்கு காலைல கிளம்புனான்னு பார்த்தீங்கன்னா 5:20 AM கிளம்பிருக்கார். ஸோ 5:20 AM கிளம்புனவர் 4 hour 25 minutes எக்ஸ்ட்ரா ஆயிருக்குன்னா ஸோ 9:45 போய் ரீச் ஆகிருப்பார் இல்லையா. ஸோ 9:45 AM ஆப்ஷன் என்ன இருக்குது, தேர்ட் ஒன் தான் இதோட ஆன்சராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 2 trains of length 70 meter and 80 meter are running at a speed of 68 km/h and 40 km/h respectively on parallel tracks in opposite directions. In how many seconds will they pass each other? So இது train problem தான். and also ரெண்டு train இருக்க opposite directionல வருது. parallel tracks சொன்னாலும் என்ன சொல்லியிருக்காங்க, opposite directionல ட்ராவல் ஆகுது சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் தெரிஞ்சால் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதோட வேல்யூ, ரெண்டு ட்ரெயின் இருக்கா, ட்ரெயின் 1 இருக்குது, இதோட வேல்யூ 70 மீட்டராக இருக்குது. அண்ட் ட்ரெயின் 2 இருக்கா, இதோட வேல்யூ 80 மீட்டராக இருக்குது இல்லையா. இது 70 மீட்டர், இது 80 மீட்டர். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடோட வேல்யூ என்ன இருக்கும், ரிலேட்டிவ் ஸ்பீடை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்னன்னு சொல்லுறதுனா ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்குது. ஸோ ரெண்டு ட்ரெயினும் ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்தால் இதோட ஸ்பீட்ஸை ஆட் பண்ணும், ஆப்போசிட் டைரெக்ஷன் சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இன் கேஸ் ஆஃப் ரெண்டு ட்ரெயினும் சேம் டைரெக்ஷனில் போச்சுன்னா இதோட ஸ்பீட்ஸை டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இன் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் தே பாஸ் ஈச் அதர் அப்படி சொல்கிறாங்க. ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் ஆகி போக எவ்வளோ டைம் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. அது ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும், ட்ரெயினோட லென்த் T1 + T2 டிவைடட் பை S1 + S2. ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது, அதனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்போது எனக்கு ஒரு ட்ரெயினோட லென்த் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், டைம் தான் கிடைக்க போகுது. ஸோ இதான் இதோட வேல்யூவாக இருக்க போகுது. ஸோ டேரெக்டாக இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 70 மீட்டர் + 80 மீட்டர் டிவைடட் பை 68 km/h 40 km/h இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர் டிவைடட் பை 108 km/h இருக்கா. அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றினா 5/8 நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வருது, 150 டிவைடட் பை 108 இன்ட்டு 18 டிவைடட் பை 5. ஸோ 5 தட் இஸ் 30. ஸோ 3 இது 9 × 12 தான். ஸோ இங்கே என்ன இருக்கப்போ 3 × 12 3 கேன்சல் ஆகிடும். sorry 150 divided by 108 into 18 divided by 5. ஸோ இது 9 × 12 தான். ஸோ இது 6 × 3 தான். இல்லை 9ஆல் டேரெக்டாக அடித்தாலும் 2 டைம்ஸ், இதால் டேரெக்ட் அடித்தா 6 டைம்ஸ், இதால் டேரெக்டாக சால்வ் பண்ணால் 25. ஸோ இதால் டேரெக்டாக சால்வ் பண்ணால் 5. ஸோ ஆன்சர் என்ன, 5 seconds இல்லையா. ஸோ தேர்ட் ஒன் தான் ஆன்சர், 5 seconds. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 2 trains of length 137 meters and 163 meters are running with speed of 42 km/h and 48 km/h respectively towards each other. முக்கியமான விஷயம், parallel tracks இல்லை opposite tracks அதெல்லாம் முக்கியம் இல்லை சரியா. ஸோ towards each other or in the same direction அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ டுவார்ட்ஸ் ஈச் அதர் சொல்லியிருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருதுன்னு அர்த்தம். ஸோ இதுவும் சேம் கான்செப்ட் தான். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 137 + 163 டிவைடட் பை 42 + 48 இஸ் ஈக்குவல் டு, ஸோ வேல்யூ என்ன வரும், 300 மீட்டர் டிவைடட் பை 42 + 48 90. ஸோ இது km/h இருக்க, மீட்டர் பர் செகண்டாக மாற்றினா 5/8 மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ இதால் இதை சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது, 5 வரும். அண்ட் இதால் இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது 3 × 100 இருக்கா. ஸோ 25 × 100னா 4 டைம்ஸ், 3 × 4 12 செகண்ட்ஸாக இருக்கப்போ. ஸோ அந்த ஆன்சர் என்னவாக இருக்கும், செகண்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், 23. ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீம் கான்செப்ட். A man rows a boat 18 kilometers in 4 hours downstream and returns upstream in 12 hours இல்லையா. ஸோ கண்டிப்பாக டவுன் ஸ்ட்ரீமில் அவன் கண்டிப்பாக ஸ்பீடாக தான் போக போகிறான், அப்ஸ்ட்ரீமில் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் வந்தாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் சொல்லி கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அது என்னவாக இருக்கும், ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இருக்கா, என்னவாக இருக்குன்னா டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2 இருக்கும். இன்கேஸ்
ஸ்டில் வாட்டரில் போட்டோட ஸ்பீடு என்னென்னு கேட்டாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2 இருக்கும். ஸோ என்னோடய டவுன் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடை தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். பட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக என்னுடைய டிஸ்டன்ஸும் அண்ட் ஆல்சோ என்னுடைய டைமும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் வச்சு நான் சால்வ் பண்ணேன். எனக்கு ஸ்பீடு தான் கிடைக்க போகுது. ஸோ 18 டிவைட் பை 4 மைனஸ் அப் ஸ்ட்ரீம் அதே 18 கிலோமீட்டர் டிவைட் பை 12 டிவைட் பை 2 இல்லையா is equal to, so 4 and 12 calculate பண்ணா என்ன வரப்போகுது, 12 வரப்போகுது. ஸோ 3 into 18 minus 18 divided by 12 into 2 இருக்குமா. ஸோ 3 இதிலேருந்து காமன் 18 இதிலேருந்து காமன் எடுத்திங்கன்னா 3 minus 1 divided by 12 into 2 இருக்க போகுது. ஸோ வேல்யூ என்ன வரப்போகுது, 18 into 2 divided by 12 into 2 இருக்குமா. ஸோ இதை சால்வ் பண்ணால் 6, இது சால்வ் பண்ணால் 3. ஸோ மீதி வேல்யூ 3/2 இருக்குது. 3/2 வேல்யூ என்ன இருக்கும், 1.5 இல்லையா. ஸோ 1.5 என்னோட ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், if a boat goes 100 km downstream in 10 hours and 75 km upstream in 15 hours, then the speed of the stream is. ஸோ similar ப்ராப்ளம் தான், போனாடி பார்த்து அதே ப்ராப்ளம் தான். ஸோ என்ன சொல்கிறாங்க, 100 km downstreamல போகுது டிவைட் பை 10 இஸ் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது, 10 km/h. அதே மாதிரி இது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீமில் 75 km டிவைட் பை 15 இஸ் ஈக்குவல் டு 3 km/h வரப்போகுது. 5 km/h வரப்போகுது இல்லையா. ஸோ என்னோட வேல்யூ எனக்கு எதுனா ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கேட்குறாங்க, விச் மீன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 10 minus 5 divided by 2 is equal to 5/2 is equal to 2.5 km/h. Yeah. So last problem, what sum of money will produce rupees 150 interest in 2 years at 5% simple interest. Simple interest ரொம்ப ஈஸியான வேல்யூ தான். ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும், எஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ இதெல்லாம் வச்சு சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று கிடச்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 150 rupees கிடச்சிருக்குன்றாங்க. அது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எடுத்துக்குன்னா 2 இயர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 5% சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக என்ன சொல்லலாம்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10% வருதா, அந்த 10% எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 10% ஆஃப் த பிரின்சிபல், என்னோடய பிரின்சிபல் எப்பயுமே என்னவாக இருக்கும்னா 100% இருக்கும். ஸோ 10% ஆஃப் த பிரின்சிபல் தான் எனக்கு என்னவாக இருக்குது, 150 இருக்குது. அப்போது 100% ஆஃப் த பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, 1500 இருந்தாகணும். ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்குது, ஆப்ஷன் 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் கண்டினியூஸாக வரதான் போகுது. அண்ட் ஆல்சோ இதில் அட்வான்ஸ் மேக்ஸ் கவர் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் அட்வான்ஸ் மேக்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ்.